தனக்கு எதிரான விமர்சனங்களை எப்போதும் வரவேற்பேன் என பிரபல பாட்காஸ்டர் லெக்ஸ் ஃப்ரிட்மேன் உடனான உரையாடலில் பிரதமர் மோடி பேச்சு. விமர்சனங்களே ஜனநாயகத்தின் ஆத்மா என்ற அதீத நம்பிக்கை இருப்பதாகவும் கருத்து. மொழி விவகாரத்தில் எவ்வளவு உறுதியாக இருக்கிறோம் என்பதை காட்டவே எழுத்தை வைத்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். தமிழ் மொழியை பிடிக்காதவர்கள் இதனை பெரிதாகிவிட்டதாகவும் விமர்சனம். மொழி கொள்கையில் நம்ம எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கோம்னு காட்ட அதில் ரூன்னு வச்சுருந்தோம், அவ்வளவுதான். ஆனால் தமிழை பிடிக்காதவங்க அதை பெரிய நியூஸ் ஆக்கிட்டாங்க. உதவி லோகோ பைலட் பணியிடங்களுக்கான 2ஆம் கட்ட தேர்வு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த தேர்வர்களுக்கு சொந்த மாநிலத்திலேயே தேர்வு மையங்களை ஒதுக்கீடு செய்ய இபிஎஸ் வலியுறுத்தல். உதவி லோகோ பைலட் பணியிடங்களுக்கான தேர்வு மைய ஒதுக்கீட்டில் எந்த பாகுபாடும் காட்டப்படவில்லை. வழக்கமான நடைமுறையை பின்பற்றப்படுவதாக ரயில்வே விளக்கம். செங்கோட்டையனுக்கு நாகரிகம் குறித்து யாரும் சொல்லித்தர தேவையில்லை. செங்கோட்டையனின் செயல் அநாகரிகம் என விமர்சித்த வைகை செல்வனுக்கு டிடிவி தினகரன் பதில். நாகரிகம் அநாகரிகம் பற்றிலாம் அண்ணன் செங்கோட்டையனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் எப்பொழுதுமே அமைதியாக எந்த ஒரு கான்ட்ரவர்சிலுமே ஈடுபடாதவர். கேரள எல்லை மாவட்டங்களில் ஓடும் கனிம வள கடத்தல் லாரிகள் மீது அரசு எப்போது நடவடிக்கை எடுக்கும் என பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி. கனிம வள கொள்ளையை திமுக அரசு வேடிக்கை மட்டுமே பார்ப்பதாகவும் விமர்சனம். டாஸ்மாக் விவகாரத்தில் திமுக அரசின் ஊழல் வித்தைகள் செல்லாது என தவேக தலைவர் விஜய் அறிக்கை. முறைகேடு குறித்து உரிய விசாரணை தேவை என்றும் வலியுறுத்தல். நாய் கடித்தால் உடனடியாக ரேபிஸ் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டியது அவசியம். தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை இயக்குநரகம் அறிவுரை. திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயிலில் இசையமைப்பாளர் இளையராஜா சாமி தரிசனம். ராகு பகவான் சன்னதியில் வழிபாடு. நீர்ச்சத்து குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான் வீடு திரும்பினார். விரைந்து குணம் பெற வாழ்த்துவதாகவும், சட்டப்படி இன்னும் தாங்கள் பிரியவில்லை என்றும் மனைவி சாய்ரா பானு விளக்கம். நெல்லையைச் சேர்ந்த பிரபல எழுத்தாளர் நாரும்பநாதன் காலமானார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் இரங்கல். பாகிஸ்தான் ராணுவம் மீது பலுச்சிஸ்தான் விடுதலை படையினர் மீண்டும் கொலைவெறி தாக்குதல். தற்கொலை படையினர் நடத்திய தாக்குதலில் 90 ராணுவத்தினர் இறந்ததாக பலுச் படையினர் தகவல். சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட 2 மீட்டு வர சர்வதேச விண்வெளி நிலையம் சென்று சேர்ந்தது ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் குழு. வரவேற்பு காட்சிகளை வெளியிட்ட நாசா. ஏமனில் உள்ள ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் மீது அமெரிக்க வான்வழி தாக்குதல். செங்கடல் பகுதியில் தாக்குதலை இனிமேலும் நிறுத்தாவிட்டால் கடும் நடவடிக்கை பாயும் என்று அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. வடக்கு மாசிடோனியாவில் இரவு கேளிக்கை விடுதியில் பயங்கர தீ விபத்து. உடல் கருகி 59 பேர் உயிரிழப்பு, பலருக்கு கடுமையான காயம்.